சார் அவர் வில்ல உங்களுக்கு ஓவரத்தை டூ மச் இதெல்லாம் எப்படி இது அவர் வந்து வில்லனாக இருப்பார்? இல்லை நான் ஸ்டோரி சொன்னேன், அவர் ஸ்டோரி கேட்டுட்டு நான் ஸ்டோரி கேட்குறேன், பிடிச்சிருந்தா நான் ஓகே சொல்லியிருக்காரு. பாப்பா வேண்டவே வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அவர் இப்படி இருக்காரு, நல்ல ஹேண்ட்ஸமாக மேலேஜாக இருக்கார். நான் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு எப்படி இது டூ மச் வேணும், இல்லை ஸ்டோரி கேட்குன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிரதர் வந்து ஸ்டோரி கேட்டாங்க, ஸ்டோரி கேட்டு பிடிச்சி போய் ஓகே அப்படின்ட்டாங்க. நான் டைரக்டர்கிட்ட கேட்டு ஓகேவா சொன்னீங்களா, நான் தான் ஹீரோன்னு சொன்னீங்களா வேணும் எல்லாமே கேட்டால் ஓகேன்ட்டாரு. ஐயோ எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மூவியை பார்த்துருக்கேன், அப்படி ஒரு கலெக்ஷன் அந்த மூவி, அப்படி ஒரு அழகான ஹீரோ, எப்படி இவர் அப்படி வச்சுக்கிட்டே ஸ்பாட்டுக்கு வந்தார். அந்த ஃபஸ்ட் நாள் வந்ததுலேருந்து எந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நான் ஒன்று நினச்சி பார்த்தீங்களா, இப்படி ஒரு ஹீரோ இப்படி இருப்பார் என் இமேஜினேஷன், அது அங்கே இல்லவே இல்லை, ஒரு துளி கூட இல்லவே இல்லை. எண்டு வரைக்கும் அவர் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுவார். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டமாக இருக்கு. பிரதர் என்ன பிரதர் எதுவுமே இல்லை அவர். நான் லாஸ்ட் ஃபைட்டில் டேரக்டர்கிட்ட கேட்டேன், சார் ஒரே அடி இப்படி அடுத்த நான் போயிருக்கேன் சார், ஏறல என்ன சார், இல்லை அவர் சொல்லிட்டு கேரக்டர் என்னவோ அதுதான் அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் முடிச்சுட்டு நான் அந்த படம் பார்க்குறப்ப படத்தை ஃபுல்லாக போட்டு பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு உண்மைக்கு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் அங்கேருந்து உண்மைக்கு நான் டேரக்டர் சொன்னேன், உன்னி சாருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சார் பிரதர் அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு, பெரிய கலெக்ஷன்.